பொங்கல் லீவு முடிஞ்சு போச்சு. மூட்டையெல்லாம் கட்டிட்டு பெங்களூர் கிளம்பியாச்சு. உதய் எக்ஸ்பிரஸ் வழக்கம் போல் ஈரோடு டு பெங்களூர் கிளம்பியாச்சா. தொண்டைக்கு ஏதோ பாச்சா போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இதுன்னு செக் பண்ணோம். ஏர்லி மார்னிங் கிளம்புங்கட்டி வயிற்றுக்குள்ளே ஒரே கடமுடா சத்தம். சரி என்ன சாப்பிட்றது உதய் எக்ஸ்பிரஸ்ன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கப்போ என் ஒய்ஃப் கால் பண்ணி, மாமா உங்களுக்காக நான் சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கேன், மறக்காமல் பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னான். சரி என்னத்தையோ பிக்கப் பண்ணிட்டோம், இதை பிக்கப் பண்ண மாட்டான்னு சொல்லிவிட்டு தோசையை பிக்கப் பண்ணிட்டேன். ஆனால் குழம்ப கண்டெய்னரில் போட்டு கொடுத்துட்டான். எப்படி 2 கையில் இதை வச்சு சாப்பிட்றது? ட்ரெயின் ஆடுற ஆட்டத்துக்கு மூஞ்சியில் தான் சிந்தும். சரி சட்னியை வச்சு இந்த 2 தோசையும் நாக் அவுட் பண்ணியாச்சு. நாக் அவுட் பண்ணிவிட்டு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா பெங்களூர் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்ம ரேப்பிடோ நம்பரை புக் பண்ணிவிட்டு நம்மளோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டேன். ஆனால் இங்கே ஒரு குல்குத்து என்னென்னா, ரேப்பிடோ வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ண முடியல. எப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போனதுக்கப்புறம் பையா நான் தான் உங்கள் பேக்கை தூக்குன்னு சொல்லிட்டு ஒரே அடாவடியாக கொண்டு போய் ரூம் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டாரு. ரூம் ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தார். தேங்க்யூ பையா. ஆனால் இந்த ரூமில் ஒரே ஒரு ஃபால்ட் என்னென்னா, கீழே டீ கடையே கிடையாது. 1.5 கிலோமீட்டர் நடந்து போனதாக ஒரு டீ கடை. நம்ம ஊருக்காரர் ஒரு டீ கடை வச்சுருந்தார். அவர்கிட்ட டீயை குடிச்சிட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.